ஒரு மனிதனை கொல்வதற்கு சில நிமிடங்கள் போதும். ஆனால் அந்த கொலையை மனதில் சுமந்து வாழ வேண்டுமென்றால் ஒரு வாழ்நாளே போதாது. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹனி வாய்ஸ். ஒரு சிறைச்சாலையில் ஒரே அறையில் 5 கைதிகள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக சிறைக்கு வந்தவர்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு பொதுவான விஷயம் இருந்தது. அவர்கள் அனைவரும் ஒரு உயிரை எடுத்தவர்கள். வெளியில் இருந்தபோது கோபம், போராமை, பேராசை, பழிவாங்கும் எண்ணம், சுயநலம் இவையெல்லாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நியாயமான காரணங்களாக தோன்றியிருந்தது. ஆனால் கொலை நடந்த பிறகு அந்த நியாயங்கள் எங்கே போயின? ஒரு உயிரை எடுத்த பிறகு அவர்கள் தங்களுடைய மன அமைதியை இழந்துவிட்டார்கள். ஒரு நாள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த குற்றத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். டேவிட் சொன்னான், நான் என் நண்பனை கொன்றேன். அவன் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருந்தான். நல்ல நிலையில் இருந்தான். அதை பார்த்து எனக்குள் போராமை வளர்ந்தது. அவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நல்ல வாழ்க்கை என்ற எண்ணம் என்னை ஆட்கொண்டது. ஒரு நாள் அந்த போராமை கோபமாக மாறியது. ஆற்றில் குதிக்கலாம் என்று அவனை அழைத்து சென்று ஆழமான பகுதியில் தள்ளி கொன்றுவிட்டேன். ஆனால் அவன் போய்விட்டான். நான் மட்டும் உயிரோடு தினமும் இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். இன்று எனக்கே என்னை பார்த்து மரியாதை இல்லை. என் உடல் மட்டும் இந்த சிறையில் இல்லை, என் மனமும் சிறையில்தான் இருக்கிறது என்று கண்ணீர் சிந்தினான். விஷ்ணு சொன்னான், நான் என் மனைவியை கொன்றேன். முடிந்தவரை அவளுக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்தேன். ஆனால் அவள் எதிர்பார்த்த ஆடம்பர வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியவில்லை. அதனால் அவள் என்னை அவள் தோழியின் கணவருடன் ஒப்பிட்டு பேசுவாள். தினமும் என்னை அவமானப்படுத்தினாள். அந்த வார்த்தைகள் என் மனதில் கோபத்தை சேர்த்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் நான் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னை பார்த்து நீ பயனற்றவன் என்று சொல்லி திட்டினாள். கோபத்தில் அவளை பிடித்து தள்ளினேன். அவளுடைய தலை மரத்தில் மோதி அவள் இருந்து விட்டாள். அந்த ஒரு நொடி கோபம் என் குழந்தைகளுக்கு தாயை இழக்க செய்தது. இன்று என் குழந்தைகள் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார்கள். நான் அவளை கொல்ல நினைத்ததே இல்லை. ஆனால் கோபம் வந்த நேரத்தில் நம்முடைய கைகள் செய்வதை நம்முடைய அறிவு கட்டுப்படுத்தாமல் போனால் அதன் விளைவு வாழ்நாள் முழுவதும் நம்மை துரத்தும். இன்று நான் என் மனைவியை மட்டும் இழக்கவில்லை, என் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் காயப்படுத்திவிட்டேன் என்று சொல்லி மௌனமாக மனதுக்குள் அழுதான். ரவி சொன்னான், நான் என் பக்கத்து வீட்டுக்காரனை கொன்றேன். அவன் அடிக்கடி என் வீட்டிற்கு வந்து என் மனைவியிடம் பேசுவான். அதை பார்த்து எனக்குள் சந்தேகம் உருவானது. இவர்களுக்குள் ஏதோ தவறான உறவு இருக்கிறது என்று நினைத்தேன். நான் என் மனைவியிடம் கேட்டேன். அவன் என்னுடைய பள்ளி தோழன் என்று சொன்னாள். என் சந்தேகம் அதிகமானது. ஆனால் நான் அவளை நம்பவில்லை. சந்தேகம் வந்த பிறகு உண்மையை தேடுவதற்கு பதிலாக என் மனம் ஏற்கனவே ஒரு கதையை உருவாக்கிவிட்டது. அவர்கள் இருவரும் பேசுவதை கண்டதால் என் சந்தேகம் அதிகமாகியது. அவனை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டேன். பிறகு போலீஸ் விசாரணையில்தான் உண்மை முழுவதும் தெரிந்தது. என் மனைவியின் போன் நம்பர் கூட அவனிடத்தில் இல்லை. அவன் உண்மையிலேயே என் மனைவியின் பள்ளித்தோழன் மட்டுமே. அவர்களுக்குள் நான் நினைத்தது போல எந்த உறவும் இல்லை. அன்று எனக்கு புரிந்தது, நான் கொன்றது ஒரு மனிதனை மட்டுமல்ல, என் சந்தேகத்தால் என் குடும்பத்தின் அமைதியையும் அழித்து விட்டேன். ஒருவரை சந்தேகப்படுவது தவறு அல்ல. ஆனால் ஆதாரம் இல்லாமல் சந்தேகத்தை உண்மையாக நம்பி முடிவு எடுப்பதுதான் ஆபத்து. என் அறிவை பயன்படுத்தி ஆதாரங்களை தேடியிருந்தால் ஒரு நிரபராதியின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஒரு நிமிடம் பொறுமையாக இருந்திருந்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போது அந்த ஒரு நிமிடத்தையும் அந்த உயிரையும் திரும்ப பெற முடியவில்லை. சந்தேகம் வந்தால் விசாரியுங்கள். ஆனால் உண்மை தெரியாமல் முடிவு மட்டும் எடுக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு தவறான சந்தேகம் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையே அழித்து விடலாம் என்று கண்ணீர் சிந்தினான். விஷால் சொன்னான். சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு விஷால் பேச ஆரம்பித்தான். என் குற்றத்திற்கு எந்த நியாயமும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே திருமணமானவன். அதை மறைத்து இன்னொரு பெண்ணை காதலித்தேன். அவளை நான் ஆசை வார்த்தைகளை கூறி நம்ப வைத்தேன். அவளும் நம்பினாள். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகு சட்டப்படி திருமணம் செய்ய வற்புறுத்தினாள். என் முதல் மனைவிக்கு உண்மை தெரிய வந்தது. அவள் என்னிடம் விவாகரத்து கேட்டாள். சமூகத்தில் என் மரியாதை போய்விடும் என்று நான் பயந்தேன். என் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்ற சுயநலத்தில் அந்த பெண்ணையும் என் சொந்த குழந்தையையும் கொன்றுவிட்டேன். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? எந்த தவறும் செய்யாத 2 உயிர்களை என் சுயநலத்திற்காக நான் அளித்தேன். இன்று எனக்கு புரிகிறது. சமூகத்தில் மரியாதை போய்விடும் என்று பயந்தவன் இன்று அந்த சமூகத்தின் முன்னால் ஒரு கொலைகாரனாக நிற்கிறேன். என் காம ஆசையால் நான் குற்றவாளி ஆனேன். நாம் மறைக்க நினைத்த தவறு ஒரு நாள் நம் வாழ்க்கையையே அழித்துவிடும். நவீன் சொன்னான். 4 பேரின் கதைகளையும் கேட்டுக்கொண்டிருந்த நவீன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நீங்கள் எல்லோரும் கோபம், காமம், பொறாமை, சுயநலம் போன்ற உணர்ச்சிகளால் ஒரு உயிரை எடுத்தீர்கள். ஆனால் நான்
பணத்திற்காக ஒருவரை கொன்றேன். எனக்கும் அவனுக்கும் எந்த பகையும் இல்லை. ஒரு அரசியல்வாதி எனக்கு பணம் கொடுத்து ஒருவரை கொல்ல சொன்னதால் நான் பணத்திற்காக அந்த வேலையை செய்தேன். பின்னால் தான் தெரிந்தது, நான் கொன்றவர் ஒரு சமூக சேவகர், பல ஏழை மக்களுக்கு உதவி செய்தவர். அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு உயிரின் மதிப்பை பணத்தின் மதிப்பை விட குறைவாக நினைத்தேன். இன்று அந்த பணம் என்னிடத்தில் இருந்தாலும் அந்த நல்ல மனிதனின் உயிரை என்னால் திருப்பிக் கொடுக்க முடியுமா? முடியாது. நான் செய்த குற்றத்திற்கான தண்டனையை நீதிமன்றம் கொடுத்தது. ஆனால் இன்னொரு தண்டனை தினமும் எனக்குள் நடக்கிறது. என் மனசாட்சி என்னை தினமும் கேட்கிறது, நீ ஏன் அந்த உயிரை எடுத்தாய்? அதற்கு என்னிடம் இன்று வரை பதில் இல்லை. அந்த 5 பேரும் சில நொடிகள் அமைதியாக இருந்தார்கள். அவர்களுடைய கதைகள் வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் செய்த தவறுகளின் பின்னால் இருந்த காரணங்கள் கோபம், பொறாமை, பேராசை, காமம், சுயநலம். சிறைச்சாலையின் கதவு ஒரு நாள் திறக்கப்படலாம். ஆனால் மனசாட்சியின் சிறையிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதல்ல. இந்த கதை நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம். இந்த 5 கதைகளையும் கேட்ட பிறகு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிறது. ஒரு மனிதன் குற்றத்தை செய்யும் முன் அவருடைய மனதில் அது ஒரு முடிவு மட்டுமே. ஆனால் அந்த முடிவுக்கு பிறகு அதன் விளைவுகள் பல மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடுகின்றன. விஷ்ணுவுக்கு அது கட்டுப்படுத்த முடியாத கோபம், ரவிக்கு அது ஆதாரமில்லாத சந்தேகம், விஷாலுக்கு அது காமமும் சுயநலமும், நவீனுக்கு அது பணத்தின் மீது பேராசை. காரணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் இறுதியில் போனது மனித உயிர்கள். உயிர் என்பது பணம் அல்ல. பணம் தொலைந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், சொத்து போனால் மீண்டும் உருவாக்கலாம், உறவு உடைந்தால் சில நேரங்களில் மீண்டும் பேசி பார்க்கலாம். ஆனால் ஒரு உயிர் போய்விட்டால் உலகத்தில் இருக்கும் எந்த சக்தியாலும் அந்த மனிதனை மீண்டும் கொண்டு வர முடியாது. அதனால்தான் மனித உயிரின் மதிப்பு அளவிட முடியாதது. ஒரு நொடியில் எடுக்கும் தவறான முடிவு வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டிய தண்டனையாக மாறலாம். சிறையின் கதவு ஒரு நாள் திறக்கலாம், ஆனால் மனசாட்சியின் சிறையிலிருந்து தப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல. ஒரு உயிரின் மதிப்பை உணருங்கள். உங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் மதியுங்கள். வாழ்க்கை ஒருமுறை மட்டுமே. அது ஒரு நொடி உணர்ச்சிக்காக அழித்து விடாதீர்கள். நன்றி. இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்கு அனிவாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம், வாழ்க்கையை மாற்றுவோம். பை பாய்.